வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். நம்ம அப்படி நிற்கும் போது நம்ம தேசத்திற்காக கடந்து போகும் இந்த கடின பாதைகளில் கர்த்தர் நமக்கு மனமிறங்க பாண்டியன் அண்ணே முன்னே வந்து ஜெபிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்நாளிலே மகிழ்ந்து கலிகூற கடவும். ஆமென். ஹல்லேலூயா. என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்ன நம்ம பிதாவினுடைய திருமுகத்தை பார்த்து நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அப்பா உமக்கு நன்றி ராஜா, எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்து அநாதி கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. ஆண்டவரே, என் நாமம் தெரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி பார்த்து என் பொல்லாத வழிகளை விட்டு என்னை நோக்கி பார்க்கும்போது அந்த தேசத்திற்கு நான் சேமத்தை தருவேன் என்று சொல்லி வாக்குறுத்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையிலே ஆண்டவரே உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும் ராஜா. உங்கள் கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் உண்மை நோக்கி பார்க்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, மீண்டுமாய் பலிபீடங்களில் இருந்து நீரே மெய்யான தேவன் என்றும் உம்மை பற்றி உச்சரிக்கின்ற ஆசாரியர்கள் மீண்டுமாய் எழும்பத்தக்கதாய், ஆண்டவரே வேதம் ஆண்டவரே பீடங்களில் இருந்து வெளிப்படத்தக்கதாய், மீண்டும் இந்த தேசத்தில் ஆண்டவரே ஆங்காங்கே உம்முடைய நாமம் ஒலிக்கத்தக்கதாய் நீர் எங்களை கிருபை தந்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தையும் உண்மையும் குறித்து போதிக்கின்ற ஆசாரியர்கள் மீண்டுமாய் பீடங்களிலிருந்து எழும்பத்தக்கதாய் எங்கள் தேசத்திற்கு நீர் நல்ல ஒரு வழியை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் தேசத்தை ஆளுகின்ற ஒவ்வொரு தலைவர்களும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களோடு நீர் பேசும், அவர்களை தொடும், அவர் ஞானத்தினால் நீ வெளிப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசம் மீண்டுமாய் உண்மை நோக்கி பார்க்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, எங்கள் ஆலயத்தின் சபையை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மாத்திரமல்ல, இந்த தேசத்தின் ஜனங்களையும் உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா அப்பா, நீர் அவர்களை பாதுகாத்து உன் சிறையினால் மூடி உன்னதமானவரை உன் சிறையின் மறைவில் எடுத்து நீர் அவர்களை பாதுகாத்து வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தேசம் மீண்டுமாய் உண்மை நோக்கி பார்க்க அப்பா நீர் எங்கள் தயவை தந்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, எங்கள் சபை பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, எங்கள் ஆவிக்குரிய தகப்பனையும் அவரையும் அவர் சந்ததியும் ஒரு விசேஷ சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா ஆண்டவரே, நீர் பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளோடு நீர் அவர் இடைப்படுவதற்காக உமக்கு நன்றி. உங்கள் கரம் அவரை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி. நான் ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்பி வைப்பேன் என்று சொன்னவரே, சகல சூழ்நிலையில் நீர் அவரோடு இருந்து அவரை ஏந்தி சுமந்து தாங்கி தப்பி வைத்து நீர் வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தைகளோடு அவரை இடைப்படுங்க, உங்கள் காரம் அவரை தாங்கிக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிடத்திலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தும் ராஜா. காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க, கிருபையோடும் தயவோடு நடத்துங்க. உன் நாமம் ஒன்று மட்டுமே எங்கள் ஊட்டுண்ட பரிமள தயமாக இருப்பதற்காக நன்றி செலுத்து. உங்கள் திருக்கரத்தை எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசு நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்முடைய கடந்து வந்த வாழ்க்கை பாதையில் இத்தனை தூரம் நம்மை நடத்தியவர் நம்முடைய ஆண்டவர் தானே சொல்கிறவங்க கரங்களை தட்டி நன்றி சொல்வீங்களா? ஆமென். சேர்ந்து நம்ம பாடலாம். நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம், நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடுங்குருசில் சுமந்து தீர்த்த நேசரே. கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடுங்குருசில் சுமந்து தீர்த்த நேசரே. நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம்
என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. தாயாரின் வயிற்றில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து தாயாரின் வயிற்றில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து தாயாரின் வயிற்றில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து ஒரு தகப்பனை போல் என்னை சுமந்தவரை தினம் பழிவிடுவேன். சிறு பிள்ளையை போல் மார்போடு அணைத்தவரை பாடிடுவேன். முழு மனதோடு சேர்த்தவரை துதித்திடுவேன். மார்போடு அணைத்தவரை பாடிடுவேன். முழு மனதோடு சேர்த்தவரை துதித்திடுவேன். நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. வழிமாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற நினைத்தேன் அடித்தளத்தினிலே. வழிமாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற நினைத்தேன் அடித்தளத்தினிலே. வலக்கரம் கொடுத்து என்னை எடுத்து மீன் வயிற்றினிலும் தனியிடம் கொடுத்து அழியாது காத்தவரை பாடிடுவேன். வழி விலகாது மீட்டவரை துதித்திடுவேன். அழியாது காத்தவரை பாடிடுவேன். வழி விலகாது மீட்டவரை துதித்திடுவேன். நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. வெகு தூரம் நடந்தே ஒரு மலை அருகில் நான் களைப்பார சாய்ந்தேன் சூறை செடி நிழலில். வெகு தூரம் நடந்தே ஒரு மலை அருகில் நான் களைப்பார சாய்ந்தேன் சூறை செடி நிழலில். இருவேளையிலும் கரும் காகம் கொண்டு கரிசுவையுடனே தினம் அப்பம் கொடுத்து பசிதாகம் தீர்த்தவரை பாடிடுவேன். எனக்கு இளைப்பாறுதல் ஈந்தவரை துதித்திடுவேன். நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடுங்குருசில் சுமந்து தீர்த்த நேசரே. கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடுங்குருசில் சுமந்து தீர்த்த நேசரே. நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 12 இப்படியே வாசிக்கிறோம். அக்காலத்திலே நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் எங்களை தேற்றுகிற தேவனாயிருப்பதனால நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீரே எங்கள் ரட்சிப்பு, நாங்கள் பயப்படாமல் உம்மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். கர்த்தராகிய நீரே யெகோவாவும் எங்கள் பலனும் எங்கள் கீதனுமாய் இருக்கிறபடியினாலே உம்மை துதிக்கிறோம். நீரே எங்களுக்கு ரட்சிப்புமாய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 3வது வசனம்,
நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர்களை மொண்டு கொள்ளுவீர்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனை பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது. சியோனில் வாசமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் சத்தமிட்டு கெம்பீரியுங்கள். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் நடுவிலே அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பெரியவராய் இருக்கிற கர்த்தரை நாம் பாடி அவரை ஆராதிப்போம். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நொந்தருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவீர். நொந்தருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்தருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவீர். நொந்தருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவீர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. இந்த வாக்கை நம்பி வந்திருக்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இந்த வாக்கை நம்பி வந்திருக்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. நியாய தீர்ப்பினால் இருக்குதே, நேசர் வர காலமாச்சுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாச்சுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. கரங்களை உயர்த்தி சங்கீதம் 121 இப்படியாய் சொல்லுகிறது,
ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நாம் ஏறெடுக்கலாம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்துதான் நமக்கு ஒத்தாசை வரும். எனவே அந்த ஒத்தாசை தரும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, எங்களை கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே, பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் நாமம் எந்தன் தஞ்சமே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் நாமம் எந்தன் தஞ்சமே. கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை ஆளித்தீரே, உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை ஆளித்தீரே. ராஜாதி ராஜனே, அப்பா பிதாவே, உம் கிருபை என்றும் போதுமே. ராஜாதி ராஜனே, அப்பா பிதாவே, உம் கிருபை என்றும் போதுமே. கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே, பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் நாமம் எந்தன் தஞ்சமே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் நாமம் எந்தன் தஞ்சமே. கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. கரங்களை தொட்டி அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு இந்த தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அன்பியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், அன்பியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமத்தை துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமத்தை துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும்,
தூயன்னை நேயமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரே ஒரு பழைய பாடல் பாடிட்டு ஒரு 5 minutes to 10 minutes டிவோஷன். இது இந்த காலம் கொஞ்சம் கிளியர் ஆகிற வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் 8:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஸ்மால் டிவோஷன் ஃப்ரம் த பைபிள். எத்தனையோ செய்திகள் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் என் கடமை, என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்க வேண்டும். பழைய பாடல் எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்ற பாடலை பாடின பின்பு I will speak to you for a few moments and then we will pray for this nation. God bless you. உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா.
என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. ஆமென். இன்று இந்த இரவு நேரம் நம்ம தியானத்திற்காக சங்கீதம் புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் அதன் 3 வசனங்களை இன்றும் அடுத்த முறை இதே நேரம் உங்களை சந்திக்கும் போது அதன் மிச்ச வசனங்களையும் தியானிப்போம். Psalm, the book of Psalm, chapter 4, verses 1 through 3. முதல்ல நான் தமிழில் வாசிக்கிறேன். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். 2ஆம் வசனம், மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? சேலா அப்படின்றார். 3ஆவது வசனம், பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ரொம்ப பவர்ஃபுல்லாக தாவீது எழுதின நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். He says, answer me when I call to you. Answer me when I call to you, O my righteous God. Give me relief from my distress. Be merciful to me and hear my prayer. 2ஆம் வசனம், how long, O men, will you turn my glory into shame? How long will you love delusions and seek false gods? Selah. 3ஆம் வசனம், know that the Lord has set apart the godly for himself. The Lord will hear when I call to him. இதனுடைய மிச்சமான பங்கை அடுத்த செவ்வாய்க்கிழமை நான் உங்க கூட பேசுகிறேன். Hear me when I call, O God of my righteousness. You have relieved me in my distress. Have mercy on me and hear my prayer. சங்கீதம் 3, 4 தாவீது எழுதின சங்கீதங்கள். இந்த 3, 4 சங்கீதத்தினுடைய காரணமும் அதன் பின்னணியும் பார்க்கும்போது, தன்னுடைய மகனாயிருந்த அப்சலோம் தாவீதோடு மிகப்பெரிய ஒரு ரெபெல்லியன், ஒரு புரட்சிகரமான போராட்டத்தை முன்னெடுத்து தகப்பனாரை கேவலப்படுத்தி எருசலேமை விட்டே வெளியே தள்ளிவிடுகிறார். இந்த காலகட்டத்தில் மகனுடைய புரட்சிகரமான போராட்டத்தை எதிர்கொண்டு வெட்கக்கேடுகளுக்கும் நாணத்திற்கும் ஆளான தாவீது
எருசலேமை விட்டு மகனை கொல்லக்கூடாது என்று நினைத்து புறப்படுகிறார். ஆனால் அங்கே சங்கீதத்தில் எழுதும்போது இப்படி சொல்றார், என்னை கேளும், நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது என் சத்தத்திற்கு செவி கொடும். அப்படின்னா அவருக்கு உள்ள ஒரு, ஏன் ஆண்டவரே நான் கூப்பிட்டா நீங்கள் கேட்க மாட்டீங்க, நான் உம்மை கூப்பிடுகிறேன், என் ஜெபத்தை கேளும், என் சத்தத்தை கேளும், லிசன் டு மீ என்று அவர் நினைக்கிறார். அப்படின்னா நீ ஏன் என்னை விட்டுட்ட, ஏன் என் சத்தத்தை கேட்க மாட்டுகிறீர், ஆகையால் நான் கூப்பிடுகிறேன், என் சத்தத்திற்கு நீர் செவி கொடுக்க வேண்டும் என்று தாவீது அந்த 4ஆம் சங்கீதத்தில் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். 2 இப்படி சொல்றார், hear me when I call, O God of my righteousness, என் நீதியின் தெய்வமே, என் கூப்பிடுதலுக்கு நீ செவி கொடும் என்று சொல்லுகிறார். நீ கேட்கணும், ஏன்னா என் நீதியின் தேவன் நீராக இருக்கிறீர். அப்படின்னா உங்ககிட்ட நான் வந்து நான் கொடுக்குற என்னுடைய கேஸ், என் பிரச்சனை, அது ஒரு நியாயமான நீதியுள்ள ஒரு பிரச்சனை, ஆகையால் நீ அதை கேட்டருளணும். நம்ம தேவன் கிட்ட வரும்போது நம்ம கேட்கிற காரியங்கள் தேவ நீதிக்குரியதாய்த்தான் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். எதையும் எல்லாம் நம்ம தேவனிடத்தில் கொண்டு வந்து நீர் கேளும் என்று சொல்ல இயலாது. சில ஜெபங்கள் சபிக்கும் ஜெபங்களாய், ஜனங்களை சாகடிக்கும் ஜெபங்களாய் பல காரியங்களை பார்க்கிறோம். சத்துருக்கள் அழிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. ஆனால் தாவீது சொல்கிறான், என்னுடைய என்னுடைய கேஸ் ஒரு ரைச்சியஸ் கேஸ், ஒரு நீதியுள்ள தெய்வம் நீர், ஆகையால் என் நீதியுள்ள தெய்வத்துக்கு முன்பாக நான் கொண்டு வந்திருக்கிற என்னுடைய கேஸ், என்னுடைய காஸ் ஒரு நீதியுள்ள பிரச்சனை. இட்ஸ் அ ரைட் மேட்டர். இது ஒன்றும் ஒரு தப்பான விஷயம் இல்லை. அதனால நீங்க என் சத்தத்தை கேட்டு எனக்கு நீர் ஜெபத்திற்கு பதில் தர வேண்டும். அதுக்கப்புறம் சொல்றார், என் நெருக்கத்தில் நான் உன்னை கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டு எனக்கு நீர் விடுதலை தருவீர். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல யூ வில் கிவ் மீ ரிலீஃப் என்று சொல்லுகிறார். நான் உன்னை நோக்கி கூப்பிடுவேன், கிவ் மீ ரிலீஃப் ஃப்ரம் மை டிஸ்ட்ரெஸ். என் நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, ஒரு ரிலீஃப், ஒரு பிரீத்திங் டைம் கொடுங்க. நான் அவ்வளவு நெருக்கப்படுகிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு ரிலீஃப் தாங்க, என்னை விடுதலையாக்குங்க என்று கேட்கிறார். தாவீது தம்முடைய சூழ்நிலையினுடைய கடினங்களை கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் சொல்லும் போதும், அதே போல நம் வாழ்க்கையிலும் இன்றைக்கு படுகின்ற நெருக்கத்தின் அகோரங்களில் கர்த்தரண்டை வந்து நம்முடைய கேஸ், நம்முடைய மேட்டர், நம்முடைய ப்ராப்ளமை கர்த்தர்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணும் போதும் நமக்குள்ள ஒரு மனப்பாங்கு இருக்க வேண்டும். கடந்த காலங்களை திரும்பி பார்த்து இந்த நெருக்கடி நீங்காதது போல நெருக்கத்தின் அகோரத்தில் நிற்கும் போதும் நம்ம சொல்ல வேண்டும், கடந்த காலத்திலும் இதைவிட பல பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் நீர் என் ஜெபத்திற்கு பதில் தந்திருக்கிறீர். ஆகையால் இப்பொழுதும் நீதியுள்ள தெய்வமே, உம்மிடத்தில் நான் வந்து நிற்கிறேன். ஐ பிரசன்ட் மை கேஸ், மை ரைச்சியஸ் காஸ் பிஃபோர் யூ. என் நீதியுள்ள என் பிரச்சனை உமக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். ஆகையால் நீர் கேட்டு இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் தர வேண்டும் என்று இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகின்ற பின்னணியத்தின் ஆழங்களை என்னால் கவனிக்க முடிகிறது. முடிவில் தாவீது இப்படி சொல்லுகிறார் அந்த சங்கீதத்தில், என் நெருக்கத்தெல்லாம் உங்ககிட்ட வந்து நான் கேட்குறேன், எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லிட்டு, be merciful to me and hear my prayer. என் விண்ணப்பத்திற்கு நீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். இப்போ என்னுடைய கேஸு, என்னுடைய மேட்டர், என்னுடைய ப்ராப்ளம் நீதிக்குரியதோ நீதிக்கல்லாததோ, நல்ல பிரச்சனையோ கெட்ட பிரச்சனையோ, உம்மிடத்தில் நான் நெருக்கத்தில் வந்து நிற்கிறேன். இப்போ என் ஜெபத்திற்கு நீர் பதில் கூட தர வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் கேட்பது என் நீதியின் பிரச்சனை என்று கூட நான் சொல்லவில்லை. ஒரு காரணத்தால் நீர் எனக்கு இறங்கி செவி கொடும். நீர் இரக்கமுள்ள தெய்வம், எனக்கு இரக்கம் வேண்டும். இந்த நேரத்தில் நான் எவ்வளோ நல்லவர் என்றோ அல்லது என் பிரச்சனை எவ்வளோ நியாயமானது என்று கூட நான் சொல்ல வரவில்லை. ஐ எம் பிரசன்டிங் மை கேஸ், பட் ஷோ மீ மர்சி. இரக்கத்தை எனக்கு பாராட்டும் என்று தாவீது கேட்கிறான். நான் நினைக்கிறேன், நம்ம கேட்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருவது நம்மை சார்ந்ததல்ல. ஆமென். நம்முடைய நன்மைகளோ நம்முடைய எதுவுமே அல்ல, அவர் இரக்கத்தை சார்ந்தது. ஆகையால் இந்த நாளில் நான் நம்புகிறேன், கர்த்தருடைய வீட்டில் வந்து அவருடைய பிரசன்னத்தில் வந்து அவரை நோக்கி நெருக்கத்தில் கூப்பிடுகிற உங்களுக்கு ஒரு காரணத்தால் கர்த்தர் பதில் தருவாராக. அவர் இரக்கமுள்ள தெய்வம். Don't count on your own righteousness.
இன்னைக்கு இந்த தேசத்திற்காய், நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக பாடுபடுகின்ற குடும்பங்களுக்காய் நாம் போகிற இந்த அகோரத்திற்காய் ஜெபிக்க வரும்போது என் நீதியை நான் உமக்கு முன்பே காட்டவில்லை, என் நன்மைகளை காட்ட வரவில்லை, ஆனாலும் என் ஜெபத்திற்கு நீ பதில் தர வேண்டும், என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஒரே ஒரு காரணத்தால், நீர் இரக்கமுள்ள தெய்வம், எனக்கு இறங்கும். நான் 3 முறை சொல்வேன், நீங்க ஆமேன்னு சொல்ல. எனக்கு இறங்கும், என் மேல் இரக்கமாயிரும். என்னுடைய நீதியான பிரச்சனையை கூட நான் சொல்ல வரல, அவங்க தப்பு நான் ரைட்டுன்னு கூட சொல்ல வரல, அப்சலோம் செய்வது தப்பு நான் நியாயம் உள்ளவன், என் பக்கத்தில் நியாயம் இருக்குன்னு கூட நான் சொல்ல வரவில்லை. ஆனால் ஒரு காரணத்தால் இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். அந்த ஒரு காரணம் வேறொன்றுமல்ல, எனக்காக நீர் மனம் இறங்குவீராக. இரக்கத்தை தான் கர்த்தரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். நமக்கு தெரியும், வேத புத்தகத்தில் சிலர் தம்முடைய கர்த்தருடைய வீட்டில் வந்து ஜெப விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் வைக்க வந்தபோது 2 பேர் இரு பக்கமாய் நின்றார்கள். ஒருவர் சொன்னார், நான் நீதிமானா இருக்கின்றேன், நான் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கின்றேன், நான் எல்லாத்திலும் கரெக்டா இருக்கின்றேன், நான் கொத்தலாமலும் ஜீவத்தில் கூட நான் சரியா இருக்கின்றேன். ஆனால் இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் சொல்வதற்கு எனக்கு ஒன்றுமில்லை, ஆனால் நீர் ஒரு காரணத்தால் என் ஜெபத்திற்கு பதில் தாரும். கர்த்தாவே, நீர் எனக்காக மனம் இறங்குவீராக. இன்றைக்கு இந்த இந்திய தேசம் கடந்து போகிற இந்த கடின பாதையில் நம்ம கர்த்தரிடத்தில் ஒரு காரணத்துக்காக நம்ம எல்லாரும் வந்து இந்த நாட்களில் காத்திருக்க வேண்டும். அது என் நன்மை அல்ல, என் நீதி அல்ல, என்னுடைய பெரியதல்ல, என்னுடைய செல்வாக்கல்ல, என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய வேத ஞானம் அல்ல. எனக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், கர்த்தாவே, நீர் எனக்கு மனமிறங்கி எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எத்தனை பேர் இந்த நிமிஷம் இந்த சங்கீதத்தினூடே நான் பேசும்போது கூட கரங்களை உயர்த்தி நாம் ஒரே ஒரு காரியத்திற்காய் கர்த்தரிடத்தில் வந்து நிற்கிறோம். மை கேஸ் இஸ் அ ரைட் கேஸ், மை காஸ் இஸ் அ ரைட் காஸ். என்னுடைய பிரச்சனை நீதியுள்ள பிரச்சனை, தவறு என் பக்கம் அல்ல, அந்த பக்கம் தான் இருக்கு. இப்போ அதை கூட நான் கேட்கல, ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கி, நீர் எனக்கு மனம் இறங்கி, இந்த இந்தியாவுக்காக இறங்கி, உங்களுடைய பிள்ளைகளுக்காக இறங்கி, உங்க நீதிமான்களுக்காக இறங்கி, இந்த தேசத்திற்காக நீங்க இரக்கத்தை பாராட்ட வேண்டுமே என்று உங்க குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் விண்ணப்பத்தை உமக்கு முன்பாக வைத்து ஜெபிக்கிறோம். மனமிறங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல ஒரு ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். நான் நம்புகிறேன், குறுகிய காலத்துக்குள்ள இந்த தேசத்தின் மேல் கர்த்தர் இரக்கத்தை பாராட்டி துக்க நாட்களுக்கு பதிலாக இன்ப நாட்களை தந்து நம்முடைய சாம்பலை மீண்டும் கர்த்தர் சிங்காரமாய் மாற்றுவார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமேன் மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். 2ஆம் வசனம் வரும்போது இப்படி சொல்லுகிறார், சங்கீதம் 4:2, How long, O men, will you turn my glory into shame? How long will you love delusions and seek false gods? Selah. இந்த செலா என்ற வார்த்தையை நம்ம பேசியிருக்கோம். பாஸ் அல்லது நிறுத்துங்க, அது பல அர்த்தங்கள், அதுக்குள்ள நான் வரல. ஆனால் இப்படி கேட்கிறாரு தாவீது, ஒரு கேள்வியை கேட்கிறார், எத்தனை நாள் தான் இது இப்படியே இருக்கும்? நாமும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நெருக்கடியினுடைய போகிறோம், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஓயவில்லை. அழகான ஒரு கேள்வி கேட்கிறார், ஹவு லாங், எத்தனை தூரம் இந்த பிரயாணம், எவ்வளவு நாள் ஆகும் என்று கேட்கிறார். ஆனால் இங்க தாவீதினுடைய இந்த சங்கீதத்தினுடைய கான்டெக்ட்ல இந்த கொஸ்டினை தாவீது தேவன் கிட்ட கேட்கவில்லை, மாறாக மனிதர்கிட்ட கேட்கிறார். அவர் கேட்கிறார், ஓ மென் அப்படின்றார். ஹவு லாங் ஓ மென், ஏ மனிதர்களே, புத்திரர்களே, எத்தனை நாள் தான் நீங்க என் மகிமையை வெட்கக்கேடாக மாற்றுவீர்கள் என்று கேட்கிறார். சங்கீதத்தின் பின்னணியம் பார்த்தாதான் அவர் என்ன சொல்லுகிறார் என்று நம்மால புரிந்து கொள்ள முடியும். சன்ஸ் ஆஃப் மென், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, ஹவு லாங் ஓ சன்ஸ் ஆஃப் மென் வில் யூ மேக் மை க்ளோரி இன்டு ஷேம், என்னுடைய மகிமையை நாணமாக வெட்கக்கேடாக எத்தனை நாள் தான் நீங்க செய்வீங்க என்று கேட்கிறார். இப்போ நீங்க புரிஞ்சிக்கலாம், இஸ்ரவேலில் மிகப்பெரிய பிரமுகர்கள், செல்வாக்குள்ளவர்கள், ப்ராமினென்ட்டா இருந்த சில மனிதர்கள் தாவீதை அபேண்டன் பண்ணுகிறார்கள், தாவீதை விட்டு விடுகிறார்கள், அல்லது தாவீதுக்கு துரோகம் செய்கிறார்கள். அப்சலோம் என்ற தன் குமாரனோடு சேர்ந்து தாவீதுக்கு விரோதமாய் தன் தட்டில் சாப்பிட்டவர்கள், அப்பம் புசித்தவர்கள், இன்றைக்கு குதிகாலை தூக்குகின்ற ஒரு நிலைமை தாவீதுக்கு ஏற்பட்டு மகன் பக்கமாக நின்று கொண்டு தகப்பனாகிய தாவீதை ஒதுக்குகின்ற ஒரு நிலை வருகிறது. இந்த நேரம் வரும்போது இந்த சத்துருக்கள் அனுதினமும் தாவீதை கேவலப்படுத்தி, தாவீதை வெட்கப்படுத்த அப்சலோமோடு கூட பக்கத்துணையாக நின்று கொண்டு இவருக்கு துரோகம் செய்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் தாவீது முதலில் எனக்கு இறங்கும் என்று கேட்டுவிட்டு இப்படி சொல்லுகிறார், எத்தனை நாள் தான்
என் மகிமையை நீங்கள் வெட்கப்படுத்துவீர்கள் என்று கேட்கிறார். தாவீதின் வாழ்க்கை, நீங்க அவருடைய 80-85 வயது வரைக்கும் உள்ள வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யுத்தம் நிறைந்த வாழ்க்கை. மீண்டும் 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 யுத்தங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறார். இந்த போராட்டத்தினுடைய தான் தாவீதின் வாழ்க்கை கடந்து போனது. ஆகையால் அவருடைய சங்கீதங்கள் மனிதர்களுக்கும் கஷ்டப்படுவர்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் வாதைகளுக்கும் நடுவே மிக பிரயோஜனமான சங்கீதங்கள். ஆமென். அவர் சொல்ற, how long, எத்தனை நாள் தான் மனிதர்களே, தேவ புத்திரர்களே, the prominent men of Israel, என் மகிமை நீங்கள் வெட்கமாக மாற்றுவீர்கள். நீங்கள் என்னை அழிக்க நினைக்கிறீர்கள், நீங்க என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அப்படிப்பட்ட சிலர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவங்க வேலையே என்னன்னா இன்னொருத்தருடைய மகிமையை நாசமாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஒரு நாள் உங்களை சந்தோஷமா படுத்தா அடுத்த நாள் என்ன கலட்டலாம்னு நினைப்பாங்க. ஒரு நாள் கொஞ்சம் செல்வத்தில் உயர்ந்துட்டா அடுத்த நாள் அதை கெடுப்பதற்கு ஏதாவது செய்யலாமான்னு பார்ப்பாங்க. ஒரு நாள் நீங்கள் வெற்றிகரமாக மாறிவிட்டால் அவர்கள் உங்கள் விழுகைக்காக திட்டங்களை தீட்டுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களையும் தாங்கி இந்த சோதனை நிறைந்த வாழ்க்கையில தாவீது போகின்றான். ஆகையால் அவன் சொல்கிறான், எத்தனை நாள் தான் நீங்க இப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்டார். நான் அவங்க சொல்றேங்க, அந்த ஆழத்தை புரிந்து கொள்ளும் போது சிலர் திருந்தின மாதிரி தெரியாம திருந்தவே மாட்டான். அவன் புத்தி கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி தீங்கு செய்கிறவர்கள் மாறின மாதிரி நம்ம நினைப்போம். ஏன்னா கடவுள் லேசா கொஞ்சம் அசைச்சு விடுவாரு, சில தட்டுகளை கொடுக்கும் போது திருந்தின மாதிரி தெரியும். ஆனா என் அனுபவத்தில் சொல்றேன், அப்படிப்பட்ட ஷிமேய்கள் திருந்தின வரலாறே கிடையாது. அவங்க மீண்டும் அதே நிலைக்கு தான் போகிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன், how long will you love worthlessness, உதவாத இந்த வேலையை எத்தனை நாள்டா செய்வீங்கன்னு தாவீது கேட்கிறான். ஆமென். அப்படின்னா என்னுடைய மகிமையை வெட்கக்கேடாக மாற்றுகிற உதவாத வேலையை நீங்க எத்தனை நாள் செய்வீங்க அப்படின்னு கேட்கிறார். வேல்யூ இல்லாத ஒரு வேலை நீங்கள் எத்தனை நாள் செய்வீர்கள்? ஸோ தாவீது எருசலேமை விட்டு போகும்போது ஷிமேயு, பைபிள் தெரியும் இந்த சங்கீதத்தின் பின்னணியம், சேரவாரி எறிந்து குப்பை அவன் மேல தூவி அவனை மிக கேவலப்படுத்தி அவனை குறித்து மிக அலங்கோலமான காரியங்களை செய்தார்கள். ஆனாலும் தாவீது எந்த வார்த்தையும் பேசாமல் இந்த ஷிமேவியை தூஷிக்கும்படி கர்த்தர் அனுமதித்தார் என்று பேசாமல் எருசலேமுக்கு போய்விடுகிறார். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் கைவிட்ட வரலாறு இல்லை. மீண்டும் கர்த்தர் எருசலேமில் தாவீதை கொண்டு வந்து சிங்காசனத்தில் அமர வைத்த போது ஷிமேயு மீண்டும் அவன் பாதத்தில் விழுந்து பாதுகாப்பை கேட்ட சரித்திரம் நமக்கு தெரியும். என கேட்கிற அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் எழுந்து உங்களை கேவலப்படுத்தினாலும் பொறுமையாக கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். மீண்டும் உங்கள் நாணத்தை கர்த்தர் மகிமையாக மாற்றுவார். தாவீதினுடைய வெட்கக்கேடு மீண்டும் மகிமையாக மாறிட்டு தாவீது இங்கே கேட்கிறான், how long will you do this, எத்தனை நாள் தான் நீங்கள் இதை செய்வீர்கள்? ஆமென். 4ஆம் அதிகாரத்தின் 2 வாசிக்கிறோம். எத்தனை நாள்? சில நேரத்தில் நெருக்கடியினூடே போகும்போது நாமும் கேட்கிற கேள்வி அதுதான், எத்தனை நாள் தான் இது இப்படியே இருக்கும்? எத்தனை வருஷம் ஆகும்? நேற்றை கூட தொலைக்காட்சியில் ஒருத்தர் டாக்டர் கிட்ட கேட்கிறாரு, இன்னும் எத்தனை நாள் சார் இந்த இப்படி இருக்கும் இந்த நாட்டில்னு. எனக்கு தெரியாதுன்ட்டார். ஆமென். ஸோ எத்தனை நாள் இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. சோர்விலும் களைப்பிலும் வேதனையிலும் போகிற நீங்கள் சில நேரத்தில் தேவனோடு உள்ள நெருக்கத்தில் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்பது தப்பல்ல. எத்தனை நாள் தான் ஆண்டவரே நாங்கள் இப்படி இருப்போம்? worthless people, they never change. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜெபம் இருக்க வேண்டும். எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்டருளும். உங்களுக்கு இந்த 2ஆம் வசனத்துல தாவீதை சார்ந்து நின்று 4ஆம் சங்கீதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ற வார்த்தை, எத்தனை கஷ்டங்கள் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் கர்த்தருக்காக நில்லுங்கள். கொஞ்சம் தூரத்தில் உங்கள் வெட்கத்தை கர்த்தர் மீண்டும் மகிமையாக மாற்றுவார். ஆமென். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவரார். 3ஆம் வசனத்தை வாசித்து இன்றைய தியானத்தை முடிச்சிட்டு மிச்ச வசனத்தை நான் அடுத்த வாரம் வாசிக்கிறேன். வெர்ஸ் நம்பர் 3 அப்படி சொல்றார், பக்தி உள்ளவனை கர்த்தர் முதல்ல சொல்றார், நீங்க எத்தனை நாள் இப்படி பண்ணுவீங்க? நீங்க என்னுடைய மகிமையை வெட்கக்கேடா மாத்திட்டு இந்த வர்த்லெஸ் வேலையை, உதவாத இந்த வேலையை நீங்க செய்றீங்க. எவ்வளவு தீங்கு எனக்கு செய்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, எத்தனை தூரம் பண்ணுவீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு 3ஆம் வசனத்துல ஒரு பதிலை சொல்லுகிறார் தாவீது. என்ன தெரியுமா சொல்லுகிறார்?
பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று தெரிஞ்சுக்கோன்றார், அறியுங்கள் என்றார். நீங்க இந்த கூத்தெல்லாம் பண்ணும்போது நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும், கொஞ்ச நாள் நாங்க கஷ்டப்பட்டாலும் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீ இப்ப பண்ற, நான் சிங்காசனத்தை இழந்துட்டேன், நான் எருசலேமை விட்டுறேன், ஷிமை என் மேல குப்பை தூக்கி எறிகிறான், என் மகிமை நாணமாக முடிந்தது, வெட்கத்துக்குள் போகிறேன், இழப்பை காணுகிறேன், என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள், மகிமையான ராஜாவா இருந்தியே இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு என் விழுகையை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். ஆனா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்படி இந்த 3ஆம் வசனத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்க இன்னைக்கு களி கூறும் போதும் கொண்டாடும் போதும் என் மகிமையை வெட்கக்கேடா மாற்றும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், எங்க தேவன் தமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிரித்தெடுத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவரே சொல்ல மாட்டீங்களா, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் கண்டிப்பா கேட்பார். அந்த விசுவாசம் உள்ளவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். So he provides answer to how long, எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவரே அதுக்கு பதில் சொல்லுகிறார். தன்னை குற்றம் சாட்டினவர்களுக்கும் தனக்கு நெருக்கத்தை கொடுத்தவர்களுக்கும் அவர் ஒரு பதிலை சொல்லுகிறார். இங்கிலீஷ் பைபிள் நல்லா இருக்கு. Know that the Lord has set apart the godly for himself. இந்த பூமியில நெருக்கடிகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் இந்த சங்கீதம் நமக்கு ஒன்று சொல்லுகிறது, கர்த்தர் தமக்காக சிலரை பிரித்தெடுத்து வச்சிருக்காராம். அவங்க வாழ்க்கையில நெருக்கடிகள் வருமாம், அவங்க மகிமை வெட்கமா மாறக்கூடிய நேரங்கள் வருமாம், அவங்க சிங்காசனம் இழக்கக்கூடிய நேரம் வருமாம். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும், அவரைகளை கர்த்தர் தனக்காக பிரித்தெடுத்து வச்சிட்டார். அவங்க திடீர்னு எழுந்து கூப்பிடும் போது கர்த்தர் அவங்க ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். ஒரு சொல்ல மாட்டீங்களா, அந்த பிரித்தெடுத்திருக்கிறார் அல்லது செட் அப்பார்ட், தெரிந்து கொண்டார் அல்லது பிரித்தெடுத்தார். இங்கிலீஷ் பைபிள் செட் அப்பார்ட்னு எழுதியிருக்கு. the godly is set apartனு தாவீது சொல்லும்போது அந்த செட் அப்பார்ட்னுடைய அர்த்தம் என்னவென்றால் he treats them in a special way. ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க ஆமீன் இருந்தா உங்களுக்கு அது நடப்பதாக. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? நீங்க தேவனுடைய பக்திமான்களா? நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்களா? நான் சொல்றேங்க, உங்களை கர்த்தர் பிரித்தெடுப்பார் என்பதற்கு உங்களை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவார். கொஞ்சம் தூரம் தான். எத்தனை நாள் தான் நீ ஷிமேயு இதை செய்வ, எத்தனை நாள் தான் அப்சலோம் நீ இதை செய்வ என்று தாவீது கேட்டுட்டு சொல்றாரு, செய்யறதெல்லாம் செஞ்சுக்கோ, நான் சும்மா தான் இருப்பேன். ஆனா உனக்கு தெரிஞ்சுக்கணும், எங்களை செட்டப்பார்ட்டா இருக்கிற எங்களை போன்ற சிலருக்கும் எங்களை கர்த்தர் ஸ்பெஷலா தான் ட்ரீட் பண்ணுவாரு. அந்த ட்ரீட் பண்ற நாள் வரும், அந்த ட்ரீட் பண்ற காலம் வரும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அவருடைய பக்திமான்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறாரு, உங்களை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாரு, உங்களை வித்தியாசமாக நடத்துவாரு. அந்த நடத்துதல் நேரம் வரும்போது அப்சலோம் இருக்க மாட்டான். அந்த நடத்துகிற நேரம் வரும்போது ஷிமேயு தாளத்தான் பணிய வேண்டும். அதனால ரொம்ப நாள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நீ நெருக்கடி கொடுக்கவே கூடாது என்பதை சொல்லிட்டு இப்படி சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி முதல்ல நீர் கேட்டருளும் இறங்கும். அப்புறம் மனுபுத்திரர் கேட்க, எத்தனை நாள்ரா இப்படி என்ன தொல்லை பண்ணுவீங்க, ஓயவே மாட்டீங்களாடா அப்படின்னு கேட்டுட்டு இப்ப சொல்றாரு, நாங்க பக்தி உள்ளவங்க, எங்களை கர்த்தர் ஸ்பெஷலா செட் அப்பார்ட் பண்ணிட்டாரு, எங்களை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாரு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, நாங்க எழுந்து கூப்பிடும் போது எங்கள் தேவன் எங்களுக்கு பதில் தருவார். நான் நம்புகிறேன், இந்த முதல் செவ்வாய்க்கிழமை தேவ ஜனமாய் தெரிந்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கரங்களை உயர்த்தி, மாலை பழி போல தங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை நீங்க தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை அழைக்கவில்லை, நான் உங்களை அழைத்தேன். நீங்கள் என்னை அழைக்கவில்லை, நான் உங்களை அழைத்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்க தயவல்ல, உங்க நன்மை அல்ல, என் இரக்கத்தால நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த காட்லி அல்லது பக்தி உள்ளவர்களை செட் அப்பார்ட் பீப்புளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். காட்லி, ஃபெய்த்ஃபுல், லாயல். அந்த காட்லி என்ற வார்த்தைக்கு போய் டிக்ஷனரியில மீனிங் பார்த்தா நிறைய வேர்ட் சொல்லிருக்கு. காட்லி, ஃபெய்த்ஃபுல், லாயல், டிவோட்டட், பயஸ். நெருக்கடியினோட போகும்போதும் கர்த்தருக்கு இந்த பூமியில சொல்லுங்க, ஆமீனே சொல்லிடுங்களேன், பக்தி உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள், நேர்மை உள்ளவர்கள், தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்,
விசுவாசம் உள்ளவர்கள் இன்னும் இருக்கிறார்களே. இந்த தேசத்தை பார்த்து சொல்றேன், கர்த்தர் திடீரென்று அவர்கள் எழுந்து நிற்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அவர் கொடுக்கும் நாள் வரும்போது ஆமென், எல்லாமே தலைக்கீழாக கர்த்தர் மாற்றி மீண்டும் உயர்த்துவார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு எவ்ரி ரூல் ஆஃப் த லா கை கொள்ளும் போது அவன் நீதிமான், அது நீதியை செய்தான் என்ற அர்த்தம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்த போது நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஆமென், கிறிஸ்து நமக்குள்ளேயும் நம் அவருக்குள்ளேயும் நிலைத்திருக்கிறவரை மாற்றி அவரை பின்பற்றுகிற கமிட்மெண்ட்ல நம்மை தொடரும் போது நான் நம்புகிறேன் நீங்களும் நானும் பக்திமான்களை மாறுகிறோம். பழைய ஏற்பாட்டில் ரூல் ஆஃப் த லா, ஆனால் நியூ டெஸ்ட்மெண்டில் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நீங்களும் நானும் பரிசுத்தாவி தங்கும் ஆலயமாய் இருக்கின்றோம். எத்தனை பேர் தேவன் மேல விசுவாசமாய் இருக்கிறீர்கள்? நீங்க தேவனுடையவர்கள், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் இருக்கிறார், நம்ம அவர் கரத்தில் இருக்கிறோம், அவர் கிருபையில நம்ம இருக்கிறோம். இந்த சத்துருத்துவம், இந்த போராட்டம், இந்த நெருக்கடி, இந்த கஷ்டம், இந்த உபத்திரவம் நீண்ட நாள் நிலைப்பதற்கு கர்த்தர் விடமாட்டார். நான் இப்படி சொல்ல போறேன், தாவீது ஜெபம் பண்ணினான், கர்த்தர் கேட்டார், மீண்டும் சிங்காசனத்தில் அமர்த்தினார் என்ற தேவன் உண்மையாயிருந்தார். இந்த நெருக்கடியில் உங்களையும் கர்த்தர் மீண்டும் தூக்கி அமர வைக்க வேண்டிய அழகில் அமர வைத்து அழகு பார்ப்பார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். அவருக்காய் வாழுகின்ற தம் பிள்ளைகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர் தாவீது இப்படி சொல்றாரு, நான் ஜெபிப்பேன் அவர் கேட்பார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோன்னா அந்த மெசேஜ் அங்கே ரீச் ஆச்சுன்னா நம்ம செல்ஃபோனில் ஒரு சிக்னல் வரும், பிங்னு கேட்கும். ஆமேன். அப்படின்னா அந்த மெசேஜ் ரீச் ஆச்சுன்னு. எனக்கு எந்த மெசேஜும் வரமாட்டேங்குது. நானும் இந்த பீடத்திலிருந்து ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவருக்கு எவ்வளவோ ஜெப குறிப்புகள், ஜெப வேண்டுதல்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஐ டோன்ட் கெட் எனி சிக்னல். அவர் கேட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு கேள்வி நான் யோசிப்பேன். ஆண்டவர் பைபிள் சொல்றதை நம்புறோம். தாவீது சொல்றார், நான் ஜெபம் பண்ணேன் அவர் கேட்பார். நான் அனுப்பிச்சதுக்கு என்ன சிக்னல் வந்துச்சு? ஆமேன். எந்த ஒரு சிக்னலும் வரல. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா டபுள் டிக் வரும். எனக்கு எந்த டிக்கும் வரல. ஆனால் எனக்கு ஒரு டிக்கு தான் தெரியும். எரேமியா சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அதிசயங்களை செய்வேன் அவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. அதனால எனக்கு ஒரு சிக்னல் தான், நான் கூப்பிடுவேன், கர்த்தர் கேட்பார். இந்த 3ஆம் சங்கீதத்தின் முதல் 3 வசனங்களை இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு நம்ம ஒரு காரியத்தை இன்னைக்கு செய்வோம். தேவனிடத்தில் இரக்கத்தை கேட்போம். எத்தனையோ நாட்களாய் மாறாத பிரச்சனையினுடைய போறீங்களா? ஜனங்கள் தான் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்களா? எத்தனை எல்லா நாளும் அவர்கள் ஜெயிக்க கர்த்தர் விட மாட்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவனை கர்த்தர் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாராம். The godly will be set apart, he will treat them very differently என்ற வார்த்தை கர்த்தர் உங்கள் வாழ்வில் நிறைவேற செய்வார். 1ஆம் வசனத்தில் இறங்கும் என்று சொன்னார். 2ஆம் வசனத்தில் மனுபுத்திரரே எத்தனை நாள் தான் இப்படி செய்வீங்கன்னு கேட்டார். 3ஆம் வசனத்தில் சொல்றார், ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, தன் பக்தி உள்ளவனை கர்த்தர் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவார். நீங்க கர்த்தருடைய பொக்கிஷம், நீங்க அவருடைய முத்திரை மோதிரம், நீங்கள் உள்ளம் கையில் வரையப்பட்டவர்கள், நீங்கள் கண்ணின் கண்மணி. இதுக்கு மேலே என்ன சொல்லணும் பைபிளில்? நீங்கள் அதை புரிந்து கொண்டவர்களா இன்னைக்கு தேவ சமூகத்தில் என்னோடு கூட 2 நிமிஷம் எழுந்து நிற்பீங்கன்னா நம்ம கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என்ன நம்பிக்கை? நான் ஜெபம் பண்ணினா கர்த்தர் கேட்பார். எப்படி எனக்கு தெரியும் அவர் கேட்பார்? நிறைய வசனங்கள் சொல்லி, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே தேவன், நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, திவ்யநாதரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா, வறண்ட நிலம் தவிப்பது போல்
என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, என் ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, என் துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் லெட்ஸ் லுக் அன்டு காட். எங்களுக்காக இறங்கும். எல்லாருடைய ஜெபம் இன்னைக்கு அதான் இருக்கட்டும். Have mercy upon us, upon our family, upon our churches, upon this nation India. எங்களுக்கு இறங்குங்கப்பா. நான் உங்களை குறித்து நான் நினைத்திருக்கிற நிரூபணங்கள் என்று நெருக்கடியிலே சொன்னீங்களே, சிறையிருப்பில் சொன்னீங்களே, மீண்டும் நகைப்போடு திரும்புவோம் என்று சொன்னோமே, அந்த வார்த்தைகள் நிறைவேற எங்களுக்காய் மனம் இறங்கும். மரணத்தை நிறுத்திடுங்கப்பா. குழந்தைங்க சாகக்கூடாது, முதியவர்கள், தாய்மார்கள், இளையவர்கள் மரணத்தை காணக்கூடாது. என் தேசத்திற்காய் மனம் இறங்கும். எங்களை நோக்கி பாருங்க, எங்களுக்காக மனம் இறங்குங்க என்று வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீது கேட்கிறான், how long? ஒரு வார்த்தை, எவ்வளவு தூரம், இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருப்போம்? நாங்கள் நெருக்கப்படுகிறோம். ஆனா எங்களுக்கு ஒன்று தெரியும், உங்க பக்திமான்களை நீங்க செட் அப்பார்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவீங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளா இருக்கிற நாங்க கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்காய் மனம் இறங்கும். தேசத்தை கண்ணோக்கி பாரும், சபையை கண்ணோக்கி பாரும், குடும்பங்களை கண்ணோக்கி பாரும். நெருக்கடியினுடைய போகிற ஏராளமான உங்க பிள்ளைகள் இன்றோ நாளையோ மரணம் சந்திக்குமோ என்று கலங்கி வாழுகிறவர்கள், செல்வத்தை இழந்தவர்கள், மகிழ்ச்சி இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள், எல்லா செல்வாக்கி இழந்தவர்கள், உதித்து வந்த உதித்தல்களை இழந்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்களே. மனமிறங்குங்க, மனமிறங்குங்க. கர்த்தாவே, தீவரியும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டது போல நாங்களும் கேட்கிறோம். எங்களோடு கூட இருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. நாங்கள் அந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மீண்டும் மகிமை விளங்கட்டும். எழுந்து பிரகாசிக்கும் ஆற்றல் மீண்டும் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், இந்த சத்தத்தை கேட்கிற யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you and see you next Tuesday. Thank you so much.